Welcome to Why Not Try. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எப்படி ஃபிஷ் பிரியாணி செய்கிறது உங்களுக்கு கற்றுத்தரோம். ஸோ வீடியோக்கு போயிடலாம். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி, அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1,5 கிலோ மீன், அதில் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சம்பழம் புளிந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 கப் மல்லி இலை, 1 கப் புதினா இலை, 15 பச்சை மிளகாய்கள் நேர்கோட்டில் ஒரே ஒரு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சிறிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1/4 கிலோ தக்காளி பழம் பொடியாக நறுக்கியது, இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 3 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது குக்கரை நான் அடுப்பில் வச்சு குக்கர் சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அந்த நெய்யில் அந்த மசாலாக்களை தட்டி வதக்கிய பிறகு சிறிய வெங்காயத்தை அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ சிறிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கோங்க. அதன் பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு வதக்குங்க. அதனோடு சேர்த்து மல்லி இலை, புதினா இலை, இவைகளையும் போட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்குற டைமில் ஊற வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சிறிதளவு எண்ணெய் ஊற்றி நன்றாக பொரித்து அதை அந்த பிரியாணி கலவையில் கலக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. சைட் பை சைட் நம்ம பிரியாணி செய்வதற்காக தயார்படுத்தி வச்சுருக்கிற எல்லா மசாலாக்களையும் அந்த கலவையில் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ மீன்கள் நல்லா பொரித்து எடுத்த பிறகு 1 by 1 அந்த மசாலா கலவையில் கலந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது மீனை ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும், மீன் உடஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த டைமில் ஒரு மூடி தேங்காய் துருவலோடு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கலந்து அதை நல்லா அடித்து ஒரு 2 கப் கட்டியாக தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பாலை அந்த கலந்து வச்சுருக்கிற மசாலா கலவையோடு சேர்த்து ஊற்றிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வீதம் கணக்கு பண்ணி நீங்கள் தண்ணியை ஊற்றி உப்பும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அப்படியே போட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம பிரியாணியோட உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிறிதாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் சிம்மில் வரது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விசில் வந்த உடனே ஒரு 15 நிமிஷம் கூட குக்கரை ஆற விட்டுக்கிட்டு அந்த ஃபிஷ் பிரியாணியை அப்படியே நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்தியான ஃபிஷ் பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக உங்களுடைய வீக்கெண்ட்ஸை கொண்டாடலாம்.
பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக போட போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடணும். ஆனால் எங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும், அதுவும் கமெண்ட் பாக்ஸில். அது வேறு பெல்லையும் கிளிக் பண்ண வேண்டாதீங்க.